இமாம் இரண்டாவது ரக்காயத்தில் ருக்குவை முடித்து விட்டாலோ அல்லது சுஜூதில் இருக்கும் போதோ தொழுகையில் கலந்து கொள்ள நான் இரண்டாவது ரக்காயத்தில் சேர்ந்து தொழ வேண்டுமா? ஏனெனில் நான் மீண்டும் இரண்டாவது ரக்காயத் தொழ வேண்டும் அல்லது மூன்றாவது ரக்காயத்தை ஆரம்பிக்கும் வரை காத்திருக்க வேண்டுமா? நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. ஒருத்தர் இரண்டாவது ரக்காயத்துடைய ருக்குல இருக்கிறாங்க, நீங்க ருக்குவிலே போய் சேர்ந்துட்டீங்கன்னா இரண்டாவது ரக்காயத்துடைய ருக்கு கிடைக்கும். இல்ல அவங்க ருக்கு எழுந்து சமையல்லாம் சொல்லிட்டாங்க, இரண்டாவது ரக்காயத்துடைய சைதாக்கு போயிட்டாங்க, சைதாவுடைய முடிவு முடிஞ்சு அத்தையாத்துல உட்கார்ந்து இருக்காங்கன்னா நீங்க போய் அத்தையாத்தில போய் உட்கார்ந்து வேண்டியதுதான். ரக்காயத்து கிடைக்காட்டாலும் கூட ஜமாத்தில் நடக்கக்கூடிய ஜமாத்திலே கலந்து கொண்டால் ஜமாத்துடைய நன்மை நமக்கு உண்டு இல்லையா? அந்த வகையில அது 2 ரக்காயத் தொழுகையா இருக்கலாம், 3 ரக்காயத் தொழுகையா இருக்கலாம், 4 ரக்காயத் தொழுகையா இருக்கலாம். எந்த தொழுகையா இருந்தாலும் என்ன இருப்புல எந்த நிலையில இமாம் இருக்கிறாரோ அந்த நிலையில நீங்க போய் தாராளமா கலந்துக்கலாம். ருக்குல இருந்து எழுந்திட்டா நமக்கு ரக்காயத்து கிடைக்காது, ஆனா ஜமாத்துடைய நன்மை உண்டு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 ரக்காயத்தை முடிச்சிட்டாங்களா, நீங்க அடுத்து என்ன செய்யுங்க, சலாம் கொடுத்துட்டாங்கன்னா எழுந்து நீங்க தொழுகை ஆரம்பிச்சுக்கீங்க. அது உங்களுக்கு முதல் ரக்காயத் ஆயிடும். இல்ல 4 ரக்காயத் தொழுகையா இருந்துச்சு, இமாம் மீண்டும் 3வது ரக்காயத்துக்கு எழுந்தாருன்னா உங்களுக்கு அது முதல் ரக்காயத் ஆயிடும். அந்த அடிப்படையில நீங்க தாராளமா என்ன செய்யலாம், ஜமாத்துல போய் கலந்து உட்கார்ந்துடலாமே தவிர காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.